ஒரு கரேஜ் கொண்டு வர இருவேன். 3, 2, 1. ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நானும் இந்த வீடியோவில் வந்து புக் ஹால் தான் பார்க்க போகிறோம். நான் கொஞ்ச நாள் நிறைய புக்ஸ் வாங்கினேன், அது எல்லாத்தையும் காட்டலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். இந்த புக் வந்து நேற்று தான் வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். எல்லோரும் அஸ்தட்டிக்காக ஓப்பன் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு அப்போல்லாம் வராது. ஃபர்ஸ்ட் புக் வந்து த ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ரேச்சல் பிரைஸ் பை ஹாலி ஜாக்சன். இவங்களோட இன்னொரு புக் வந்து நான் படிச்சிருக்கேன், குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர். அந்த புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் தங்கச்சி எல்லாரையும் நான் வந்து படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணேன். இந்த டைட்டில் வந்து கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரீஅப்பியரன்ஸ். இதோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு பொண்ணோட அம்மா, பெல் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட அம்மா வந்து காணாமல் போயிடுவாங்க. அவங்கள பற்றி டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி வந்து டாக்குமெண்ட்ரி எடுக்கும் போது 16 வருஷம் கழித்து அவங்க வந்து திருப்பி வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு இருக்கும் போதே அவங்க திருப்பி வந்ததுனால அந்த டைட்டில் வந்து ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ரேச்சல் பிரைஸ்னு மாற்றிடுவாங்க. இதுதான் அந்த ஸ்டோரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு மேன் கால்ட் அவி பை ஃப்ரெட்ரிக் பேக்மேன். இந்த ஆத்தரோட இன்னொரு புக்கு நான் வந்து படிச்சிருக்கேன், ஆங்ஷியஸ் பீப்புள். ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், ஹார்ட் வார்மிங்கான ஸ்டோரி. இதுவும் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த புக்கு நான் படிச்சுட்டேன். இதோட ரிவ்யூ வந்து சீக்கிரமே வரும். நான் ரொம்ப நாளாக வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் வாங்காமலே வச்சுருந்தேன். என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு இப்போ தான் வாங்கினேன். இதை நான் முன்னாடியே படிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு இப்போ வந்து ஃபீல் பண்ணுறேன். அடுத்து வந்து லெசன்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. இது வந்து ஒரு ஹார்ட் கவர்னால் நார்மலாக இல்லை. இப்போ இதில் வந்து கெமிஸ்ட்ரி எலமெண்ட் டேபிள் வந்து போட்டிருப்பாங்க. இந்த புக்கு வந்து நான் வெறும் 242 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். பேஸ்மெண்ட் புக் ஸ்டோர் அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பேஜ், செகண்ட் ஹேண்ட் புக்ஸ்லாம் செல் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்கினது தான் இது. அடுத்தது வந்து த இன்ஹெரிட்டன்ஸ் கேம்ஸ் பை ஜெனிஃபர் லின் பான்ஸ். இது வந்து ஒரு 3 புக் சீரீஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் புக் வந்து நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஒரு தாத்தாவோ யாரோ ஒருத்தங்க, ஒரு மில்லியனர் வந்து இறந்துருவாங்க. அவங்க இறந்ததும் அந்த அவங்களோட சொத்து எல்லாத்தையுமே வந்து ஏவிங்கிற ஒருத்தங்களுக்கு வந்து எழுதி வச்சுருவாங்க. அது யார், எதுக்காக அவங்களுக்கு எழுதுனாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் சேர்ந்து கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கண்டக்ட் பண்ணி அதில் யார் வின் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஒரு 3 புக் சீரீஸ்ன்றதுனால மற்ற 2 புக்கும் வாங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை படிப்பேன். அது வரைக்கும் இப்படியே வச்சுட்டு தான் இருப்பேன். அடுத்து வாங்கினது வந்து ஹாப்பி வார் சீரீஸ். இதுவும் வந்து ஒரு ட்ரிலஜி தான். இதுவும் நிறைய பார்த்தேன், ஆனால் அந்த புக்கை பார்க்கவே எனக்கு வந்து ரொம்ப இன்டிமிடேட்டடாக இருக்குது. ஏதோ ஒரு இதில் வாங்கிட்டேன், எப்போ படிப்பேன்னு தெரில. இந்த புக்கு கூட எனக்கு வந்து இந்த மேப்பும் கொடுத்துருந்தாங்க. இந்த மேப்பை நான் கவனிக்கல, இன்றைக்கி தான் பார்த்தேன். எவ்வளோ பெரிய மேப்பு. இந்த புக்கு வந்து படிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். த 1000-Year-Old Boy பை ராஸ் வெல்ஃபர்ட். இது வந்து ஒரு மிடில் கிரேட் புக்கு, அடல்ட் புக் கிடையாது, சின்ன பசங்க கூட படிக்கலாம் அந்த மாதிரி புக்கு தான். இதுவும் வந்து கேட்கவே நல்லா இருந்துச்சு. ஒரு 1000 வயசு வாழ்கிற பையன் அப்படின்னா நல்லா இருக்குல்ல, அதனால வாங்கி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வாங்கினது தான் 4 Seasons in Japan பை நிக் பிராட்லி. இது எதை பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து ஜப்பானோட கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும். இந்த புக்கு அதை பற்றி அப்படிங்கிறதுனால வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் கவரில் வந்து கேட் இருந்துச்சு, அதனால். இதெல்லாம் தான் நான் வாங்கின புக்ஸ். இந்த மாதிரி நிறைய புக்கிஷ் வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய். இவனை நினச்சி வச்சது எனக்கு மறந்து போயிடுச்சுவேன். சவுண்டு மண்டேல் நல்லா இருக்குது, வார்த்தையே வர மாட்டேங்கி. ஏன் தான் இப்படிலாம் ஆகும்? கட் பண்ணாத நான் பேசுவேன். 2000 years later. ஆஃப் பண்ண போய் முடியல. ஒரு கரேஜ் கொண்டு வர இருவேன். ஹாய், ஹாய், நல்லா இருக்கியா? சூப்பராக இருக்கேன்.